இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித லூர்து அன்னையினுடைய விழாவினை சிறப்பிக்கின்றது. 1858 ஆண்டு 14 வயதான சிறுமி பெர்னதத் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இங்கே ஒரு கேள்வி எழலாம். ஏன் திருத்தந்தைக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஏன் ஆயர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஏன் துறவிகளுக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஏன் குருக்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஏன் அருட்சகோதரிகளுக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஆனால் இதில் எதுவுமே அங்கம் வகிக்காத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, 14 வயதான ஒரு பெண்மணி, ஒரு சிறுமி என்று சொல்லலாம். அதுவும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுமி. அப்படிப்பட்ட ஒரு சிறுமிக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். ஆக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமது சமூக அந்தஸ்தை பார்ப்பதில்லை. நாம் எந்த அளவிற்கு இந்த உலகில் சாகசங்கள் செய்திருக்கின்றோம், வெற்றிகளை குவித்திருக்கின்றோம் என்று அவர் பார்ப்பதில்லை. மாறாக நம்முடைய உள்ளம் இறைவனுக்காக திறந்திருக்கிறதா என்றுதான் பார்க்கின்றார். ஏழ்மையான உள்ளத்திலே கடவுள் குடிகொள்ளுகிறார், எளிமையான உள்ளத்திலே கடவுள் குடிகொள்ளுகிறார். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட அந்த பெண்மணி பெர்னதத்திற்கு காட்சி கொடுத்தவள் தன்னை அமல உற்பவம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார். அமல உற்பவம் என்றால் பாவமற்ற, பாவக்கரை படியாத, கடவுளின் அருளில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டகம். அதுதான் அன்னை மரியாள். என்றால் பாவமில்லாத அந்த பெட்டகத்திலே கருவானவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அந்த பெட்டகத்தை நற்கருணை பேழை, முதல் நற்கருணை பேழை என்று சொல்லலாம், உருவாக்கியவர் யார்? இறைவன். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் விரும்புவது விசுவாசம். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அறிவார்ந்தவர்களாகவோ உயர் பதவியில் இருப்பதனாலேயோ இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதல்ல. மாறாக நாம் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆக கடவுளின் குரலை கேட்கும் இதயம் திறந்த இதயமாக, கடவுளுடைய திட்டத்தை நம்புகின்ற இதயமாக இருக்கும். இதற்கு எது தேவை என்றால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் a child like trust. குழந்தைகள் எப்படி தங்களுடைய பெற்றோர்களை முழுமையாக நம்புகிறதோ, எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தன்னுடைய தாயின் பின்பு மறைந்து கொள்ளும், அல்லது தந்தையின் பின்பு மறைந்து கொள்ளும். ஏனென்றால் அவர்களால் எந்த ஒரு தீமையையும் வெற்றி கொள்ள முடியும் என்று அந்த குழந்தை நம்புகிறது. அதுபோன்றுதான் நாம் இறைவன் மீது குழந்தைகளை போன்று நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. ஆக இன்று இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது லூர்து மாதா ஆலயத்தில் ஆண்டாண்டு பல மக்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து சென்று புதுமைகளை பெற்று வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நானும் சில வருடங்களுக்கு முன்பாக சென்றிருந்தேன். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்தில் அப்படி ஒரு அமைதி, நிதானம். அந்த இடத்துல போனாலே மனதுக்குள் ஏதோ ஒரு ஆத்மாத்மான ஒரு உணர்வு, ஒரு அமைதி. அதை உணர்ந்தேன். அந்த நான் பெற்ற அனுபவத்தை உங்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள். பல நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள், 4 சக்கர அந்த தள்ளுவண்டி இருக்கும்ல, அதில் அவர்களை வைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் உடல் ரீதியாக அவர்கள் குணம் பெற்றார்களா என்றால், எல்லாரும் உடல் ரீதியாக குணம் பெறுவதில்லை. மாறாக மன அமைதி பெற்றார்கள், மனமாற்றம் அடைந்தார்கள், நம்பிக்கையை புதுப்பித்தார்கள். அந்த இடத்தில் வந்த பொழுது அவர்களுக்குள்ளிருந்த அந்த பாரம், அந்த வலி, அந்த வேதனை அனைத்தையும் களைந்தவர்களாக, கனத்த இதயத்தோடு வந்தவர்கள் மனதிலே மகிழ்ச்சி பொங்க திரும்பிச் சென்றார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பெர்னதத்துக்கு மரியா காட்சி கொடுத்த பொழுது அவளிடம் கேட்டது 2 விடயம்தான். ஒன்று ஜெபிப்பது, இன்னொன்று ஒருத்தல் செய்வது. ஏனென்றால் ஜெபம் என்பது கடவுளோடு நாம் அன்றாடம் உரையாடுவது. நான் ஜெபிக்கின்றேன் என்றால் ஏற்கனவே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்றை நான் அப்படி சொல்லுவதோ, அல்லது ஏற்கனவே மனப்பாடம் செய்த ஒன்றை நாம் சொல்லி காட்டுவது மட்டும் ஜெபம் அல்ல. அதுவும் தேவைதான். ஆனால் உள்ளத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுவது, அல்லது ஆண்டவர் பேசுவதை நம்முடைய உள்ளத்தில் கேட்பது, இந்த உரையாடல், நான் பேச அவர் கேட்க, அவர் பேச நான் கேட்க, எனக்கும் இறைவனுக்குமான ஒரு காதல், அதுதான் ஜெபம். அதுபோன்று ஒருத்தல் என்பது முதலில் தன்னுடைய தவறை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு தவறு செய்தால் நான் தான் செய்தேன் என்று ஏற்றுக்கொள்ளுதல். ஏனென்றால் எப்பொழுது என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றனோ அப்பொழுதுதான் மாற்றம் பிறக்கிறது. இறைவனுடைய மன்னிப்பு என்னை வந்து சேர்கிறது. ஆனால் நான் தவறு செய்துவிட்டு
நான் மறுக்கின்ற பொழுது மறுப்பதற்காக மீண்டும் தவறு செய்ய ஆரம்பித்து விடுகின்றேன். ஒரு பொய்யை சொல்லுவார்கள், அந்த பொய்யை மறைப்பதற்காக பல பொய்கள், அது வாழ்வே பொய்யாக மாறிவிடுகிறது. அந்த மனிதனுக்கு நிம்மதி இருக்குமா? அல்லது அவர் பொய் தான் பேசுகின்றார் என்று அறிந்த அவரை சார்ந்த மனிதர்கள் அவருடைய நிம்மதியாக இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இருப்ப போவதில்லை. ஆகவே ஜெபமும் ஒருத்தலும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இதுதான் இன்றைய விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதேபோன்று இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள் இயேசுவின் சீடர்கள் கை கழுவுவதை ஒரு பிரச்சனையாக எடுக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், பரிசேயர்களை பொறுத்தவரை அதை ஒரு மரபு ரீதியாக பார்க்கின்றார்கள். அதை உணவருந்துவதற்கு முன்பாக கையை கழுவி விட்டு உணவருந்த வேண்டும் என்பது. ஆனால் சீடர்கள் கை கழுவாமல் போய் உணவு அருந்த உட்காருகின்றார்கள். இதை பரிசேயர்கள் கிண்டல் செய்கின்றார்கள். இயேசு வெளி அடையாளங்களை விட நம்முடைய அக அடையாளங்கள் முக்கியம் என்று சொல்லுகின்றார். காரணம், உதட்டினால் என்னை இவர்கள் போற்றுகிறார்கள், ஆனால் உள்ளத்திலோ தூரத்தில் இருக்கின்றார்கள் என்பது போன்ற. ஆக இறைவன் எதை விரும்புகின்றார்? இதயம். நம்முடைய லூர்தன்னையுடைய அந்த காட்சியின் பார்த்த பொழுது கூட பெர்னார்த்தினுடைய இதயம் மரியாவை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருந்தது. அதுபோன்று நம்முடைய இதயமானது இறைவன் விரும்புவது போன்று இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக மரபை இறைவன் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு மரபு வாழ்வுக்கு நல்லது வழிகாட்டுகிறது, நல்லது செய்வதற்கு உதவுகிறது என்றால் அந்த மரபை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மரபு மனிதனை முட்டாளாக்குகிறது, அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒன்றை மரபு சொல்லி நாம் செய்கின்றோம் என்றால் அது தேவையில்லை என்று சொல்லுகின்றார். ஆக அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்புற தூய்மை தேவைதான், ஆனால் அதைவிட அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அதேபோன்று குர்பான் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது என்னவென்றால், மோசே கொடுத்த சட்டத்திலே தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்றால் என்ன? அவர்களை மதிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவையில் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது கடமைகளை செய்து முடிப்பது. ஆனால் குர்பான் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய தாய் தந்தைக்கு செய்ய மாட்டார்கள். கோவிலுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் செய்வார்கள். கோவிலுக்கு பணம் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது கோவில் கட்டுவதற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும், கோவிலுக்கு செய்தால் கடவுளுக்கு செய்தது என்று பலர் கூறுவார்கள். ஆனால் அப்படி அல்ல என்று என்கிறார் இயேசு. உன்னுடைய தாய் தந்தைக்கு முதலில் செய், அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய். மதத்தின் பெயரை சொல்லி உங்களுடைய தாய் தந்தையை நிராகரித்து விடாதீர்கள் என்றும் சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் நல்வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால், 1, என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 2, எனக்கும் இறைவனுக்குமான ஒரு உறவை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை புதுப்பித்துக் கொள்ள நான் உறுத்தல் செய்ய வேண்டும். கடவுளுக்கும் எனக்குமான ஒரு உறவை ஆழப்படுத்திக் கொள்ள நான் ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். இந்த 2ஐ நம்முடைய வாழ்வில் செய்வோம். இறைவன் நம்ம ஒருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.